இந்த வாரம் நமக்கு நிறைய பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வந்திருக்கு பிட்காயின்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூகே பிட்காயின் ரிசர்வ் அமைஞ்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் பிட்காயின் அப்டேட் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிட்காயின் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பிட்காயினோட ப்ரைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வாங்கலாம், கண்டிப்பாக இந்த டவுன் ட்ரெண்டை பார்த்து பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து மேலே திரும்ப வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 120K கிட்ட டச் ஆச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மேலே போனாலுமே ஸ்லைட்டாக கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் ஷட்டவுன் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ வந்து மேலே போனாலுமே வந்து ரொம்ப முன்ன மாதிரி 109Kலாம் போகாது. பட் சடனாக வந்து சர்ஜ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் மேலே போகும். பட் இந்த ஷட்டவுன் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. டெமோக்ராட்ஸ்க்கும் ரிப்பப்ளிகன்ஸ்க்கும் வந்து பெருசாக கன்சென்சஸ் வரல. ஸோ இன்னும் 1 வீக் 2 வீக்ஸ் கூட ஆகலாம், இந்த ஷட்டவுன் வந்து கண்டினியூ ஆகலாம். ஸோ பிட்காயின் வந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பலாம் வந்து மேலே போகாது, பட் ரொம்ப கீழவும் போகாது. ஸோ நான் வந்து ரொம்ப பெரிய மூமெண்ட் எதுவும் எதிர்பார்க்கல. பட் கண்டிப்பாக வந்து அந்த புல் மார்க்கெட் வரதான் போகுது, அது வந்து ஸ்டாப் ஆக போகிறது இந்த ஷட்டவுனால. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஆக்சுவலாக யூகேவோட பிட்காயின் ரிசர்வ் பற்றி பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு மேஜர் நியூஸ், ரொம்பவும் இம்பார்ட்டன்டான அப்டேட் பிட்காயினுக்கு. ஸோ நிறைய கண்ட்ரீஸ் பிட்காயின் ரிசர்வ் ஆல்ரெடி வச்சிருக்காங்க அவங்க சீஸ் பண்ண ஃபண்ட்ஸ் பேஸ் பண்ணி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா யூகே வந்து அதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ யூகே பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு 61,000 பிட்காயின் அவங்ககிட்ட இருக்குது. அதோட டோட்டல் வர்த் பார்த்தீங்கன்னா வந்து $6.7 பில்லியன். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நம்பர். ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து யுஎஸ்ஏ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் ஹோல்டர் ஆஃப் பிட்காயின். டோட்டலாக பப்ளிஷ் பண்ண டேட்டா படி பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ஏக்கில் தான் நிறைய பிட்காயின் இருக்குது. கண்ட்ரிஸ் படி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சைனா, அதுக்கடுத்து யூகே. ஸோ யூகேக்கு வந்து 61,000 பிட்காயின் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னா அவங்க ஆக்சுவலாக வாங்கலை, பட் ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு நிறைய வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸ் மூலமாக. ஸோ அதே மாதிரி நீங்கள் கம்பெனிஸ் படி பார்த்தாலுமே கூட 61,000 பார்க்கும்போது வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிக்கு அடுத்து வந்துடும். ஸோ யூகே கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பிட்காயின் இருக்குது இப்போ. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூகே பிகம்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் பிட்காயின் ரிசர்வ். யுஎஸ்ஏக்கும் சைனாக்கும் அடுத்து யூகே பிகம்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் பிட்காயின் ரிசர்வ். இது உங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் யாடி ஜாங். இவங்க வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ இவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணி அவ்வளோ பிட்காயின்ஸையும் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சதுரங்க வேட்டை மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சைனாவை பேஸ் பண்ணுவாங்க. ஸோ சைனாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஆசைவாதத்தை காமிச்சு நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து பில்டிங் பண்ணுறோம், நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், பிட்காயின் மைனிங் பண்ணுறோம், அந்த மாதிரி கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய வந்து லுக்ரேட்டிவ் ஸ்கீம்ஸ் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ ஏமாந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஜாபில் இருக்கவங்க, நிறைய வந்து ரிச் பீப்பிள்லாம் கூட எங்கள்கிட்ட ஏமாந்துருக்காங்க. ஸோ இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2014 2017 சைனாவில் நடந்துச்சு. இவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க. ஸோ அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் வந்து இந்த ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 128,000 இன்வெஸ்டர்ஸை வந்து ஏமாற்றிருக்காங்க, கிட்டத்தட்ட 1,28,000 பேர். ஸோ அவ்வளோ பேர் ஏமாற்றி என்ன அவங்க ஆசைவாதத்தை காமிச்சிருக்காங்கன்னா வந்து 300% ப்ராஃபிட் கிடைக்கும் என்னோட ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களை வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினச்சாங்க. ஸோ இவங்க ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னா வந்து வாங்கின காசு எல்லாத்தையும் வந்து நைஸாக பிட்காயினை மாற்றிட்டு யூகேக்கு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ யூகேக்கு எஸ்கேப் ஆகிட்டு லண்டனில் போயிட்டு பெருசாக வீடு வாங்கி அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் துபாயிலையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வந்து பிட்காயின் என்ன தான் வந்து நல்ல விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்டாலும் இந்த மாதிரி ஃப்ராட்ஸ்டர்ஸ் கிரிமினல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கும் கூட பிட்காயின் வந்து ஒரு பேக் சேனலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி நியூஸ் வெளியே வர வர பிட்காயினோட கிரெடிபிலிட்டி வந்து அடி வாங்குது. பட் என்னன்னா இதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா வந்து யூகே வந்து அந்த எல்லா பிட்காயினும் சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி லூஸ் பண்ணாலும் அதெல்லாம் திருப்ப கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ யூகே என்ன பண்ண போகிறாங்க இந்த பிட்காயினை வச்சுன்றது தான் பெரிய கேள்விக்குறி. 61,000 பிட்காயினை வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது அவங்களுக்கு. ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை செல் பண்ணலாம். அந்த பிட்காயினை செல் பண்ணிட்டாங்கன்னா வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து பிட்காயின் வந்து ப்ரைஸ் கீழே போயிடும். ஸோ அப்படி பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. யூகேயோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கலெக்ட் பண்ண ஃபண்ட்ஸை வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபண்ட்ஸை வந்து அவங்க செல் பண்ணவே போகிறதில்ல. ஸோ இந்த பிட்காயின் வந்து ஒரு ரீட்டைல் கிட்ட இருந்தால் வந்து கை மாறி திரும்ப வந்து செல் ஆகிடும், ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். பட் இப்போ வந்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டதுனால பார்த்தீங்கன்னா 61,000 பிட்காயின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே மூவ் பண்ணுற அளவுக்கு பிட்காயின். ஸோ பிட்காயின் வந்து இன்னும் கூட டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு ரொம்பவே நல்லது ஆக்சுவலாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து யூகே வந்து இன்றைக்கி வந்து இதை இம்பார்ட்டண்ட்டாக உணரலனா கூட கண்டிப்பாக ஃபியூச்சரில் பிட்காயின் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறம் யூகே வந்து இந்த ஃபண்டை செல் பண்ணவே மாட்டாங்க, ஏதாவது இதை வச்சு நல்ல விஷயங்கள் தான் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் நியூஸ். நமக்கு இந்த ஒரு ஸ்கேம்லேருந்து கிடைச்ச ஒரு பாசிட்டிவ்ஸ் என்னன்னா வந்து யூகேல வந்து ஒரு பிட்காயின் ரிசர்வ் அமைய நிறையவே வாய்ப்பு வந்தாச்சு. இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்பயுமே வந்து சீக்கிரமாக மணி கிடைக்கிற மாதிரி ஸ்கீமில் போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய பேர் ஃபேன்சி ஸ்கீம் சொல்லுவாங்க, இல்லை வந்து ஸ்ட்ரீட் ஃபண்ட் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் மணி லூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராமில் வாட்ஸ்அப்லாம் வந்து நிறைய வந்து கிரிப்டோ ஸ்கேம்ஸும் நடக்குது. நாங்கள் வந்து இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து நாங்கள் புதுசாக கிரிப்டோ கரன்சி வந்துருக்கு அது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து
நிறைய பேர் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டபுள் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தெரியாத ப்ராஜெக்ட்ஸ் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, தெரியாத ஆல்காயின்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதனால தான் வந்து ஆல்காயின் கூட போகாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆல்காயினை டெவலப் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா வந்து மணி மேக் பண்ண தான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஃப்ராட் பண்ண தான் பண்ணுறாங்க. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் வந்து ரியலாக வந்து யூஸ் கேஸோட பண்ணுறாங்க, ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வருது. பட் 99% ஆஃப் ஆல்காயின்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஸ்கேம் பண்ணதுக்காக தான் இருக்குது. அதில் வந்து சைடில் நிறைய பேர் மணி ட்ரேடிங் பண்ணி மணி பார்த்தாலுமே தெரியாத ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த குவிக் அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், பிட்காயின் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.